இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித பெனவந்தூர் அவருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இவருடைய வாழ்வு முழுவதும் எழுத்தின் வழியாகவும் திரு அவையை திருப்பி போடுகின்ற அளவிற்கு இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மீது கொண்டிருக்கின்ற ஆர்வமும் மக்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அழிக்க முடியாத அளவுக்கு இவருடைய வார்த்தைகள் தத்துவியலிலும் இறையிலும் ஆழமாக பதிய செய்த ஒரு உன்னத ஒரு புனிதராக இவர் இருக்கின்றார். இவர் பிரான்சிஸ்கன் சபையின் 7ஆம் தலைவராக இவர் பணியாற்றி புனித அகுஸ்தினாருடைய நெருங்கிய ஒரு உறவினராக இவர் இருந்திருக்கின்றார். இவர் அடிக்கடி அன்னை மரியா மீது பக்தி கொண்டு மற்றும் அசிசியாருடைய அவருடைய வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு நாளும் படித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருப்பார். ஒரு முறை அகுஸ்தினார் அவரை சந்திக்க செல்கின்ற பொழுது அவரை பார்த்து சொல்லுவாராம், புனிதரே, ஒரு புனிதரை பற்றி வாழ்க்கை வரலாறு எழுதுகின்றாரே என்று அந்த அகுஸ்தினார் அவரை பார்த்து சொல்லுவாராம். அசிசியாருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதி அவருக்கான அந்த நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு நிலையாக புனித பெனவந்தூர் இருந்திருக்கின்றார். அதேபோல் திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் இவரை மறை வல்லுநராக உயர்த்திய பிறகு இந்த திரு அவை முழுவதும் இவரை தேவதூதரின் மறை வல்லுனர் என்று இவரை பெருமையோடு பாராட்டியது. தேவதூதர்களின் மறை வல்லுனர் என்ற நிலையில் இவரை உயர்த்தி பேசியது. அதேபோல் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மூவேளை ஜெபத்தை நாம் சொல்கின்றோமே, இந்த மூவேளை ஜெபத்தை முதலாக இவர் தன்னுடைய சபையில் இவர் இயற்றி அந்த ஜெபத்தை சொல்லி வந்தார். பிறகு இது திரு அவை முழுவதும் இந்த மூவேளை ஜெபமானது எங்கும் பரவியது, எங்கும் இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் சொல்லுகின்றோம் என்றால் இந்த புனிதருடைய அந்த பக்தி முயற்சி தான், இந்த புனிதருடைய அந்த எழுத்தின் வடிவம்தான், இந்த புனிதருடைய விசுவாசம்தான் இன்று நமக்கு இந்த திரு அவையில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புனிதருடைய அந்த கூற்றுகளிலும் அவருடைய பேச்சிலும் அவருடைய எழுத்திலும் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் கிறிஸ்துவை அறியவில்லை என்றால் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். நீங்கள் முதலில் கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த புனிதர் ஆழமாக சொல்கின்றார். அதேபோல் அன்னை மரியாவை பற்றி அவர் சொல்கின்ற ஒரு நிகழ், நரகத்தின் வல்லமைகளுக்கு அஞ்சும் அளவுக்கு மனிதர்கள் ஒரு சக்தி வாய்ந்த எதிரி படையை கண்டு அஞ்சுவதில்லை. அத்தகைய ஆற்றல் அன்னை மரியாவின் பெயருக்கு அவரது பாதுகாப்புக்கும் உண்டு என்று இந்த புனிதர் அழகாக அன்னை மரியாவுடைய வல்லமையையும் அன்னை மரியாவுடைய பெயருக்கு இருக்கின்ற சக்தியையும் இந்த புனிதர் அழகாக எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே இந்த புனிதருடைய வார்த்தையை இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அதாவது தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்ற அந்த வார்த்தை, இந்த புனிதர்களெல்லாம் வளர்ந்ததனுடைய நோக்கம் குழந்தையின் உள்ளம் கொண்டவர்களாக இருந்ததால் தான் அவர்களுக்கு இந்த மறை உண்மைகளையும் ஞானிகளுக்கு கொடுக்கின்ற அந்த பேற்றினையும் இந்த புனிதர்களுக்கு கொடுத்தால் இந்த திரு அவை வளர்ந்து இருப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என்னை அறிந்த நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். இதுதான் திருவுளம் என்று ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும் என்றால் முதலில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதத்திலும் அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும். அவருக்கான அந்த நிலையை நாம் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். திருப்பாடலில் சொல்வது போல அவர் நம்மை கைவிடார், நம்மை ஒரு நாளும் திக்கற்ற நிலையில் விடமாட்டார் என்ற நிலையில் அவரை நாம் சிக்கென பிடிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்னாலும் தொடர்ந்து பெற தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.